ஹாய், நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி சமைக்கலாம் பார்ப்போம் வாங்க. சட்டி வச்சுக்கின்னு சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கினால உப்பு போட்டாச்சு. மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் சட்டியில் செய்கிறேன். சட்டியில் செஞ்சால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் என் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்தால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு நல்லா மூடி விட்டுட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இன்றைக்கி வந்து மீன் குழம்புல வந்து நான் கத்திரிக்காய் போடுறேன். சில பேர் மாங்காய் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் போடுறேன். எனக்கு கத்திரிக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு தான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி, அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஊற்றிட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா போட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து வர அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து மீன் போடணும். நல்லா விட்டாச்சு. நல்லா கொதிக்கணும். கொதித்து நம்மளுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கொதித்து வந்தோடனே இப்போ எனக்கு இது போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் ஆட் பண்ணி ஒரு 7 நிமிஷம் மூடி விட்டுட்டேன்னா நல்லா பிரிஞ்சு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு வந்துச்சு. கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து சுட சுட சோறு போட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்தமாரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.